ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சொல்கிறேன். இது வந்து சூடான ரைஸில் நெய் போட்டு சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நெய் நல்லா உருக்கி வச்சுட்டு அதை ரைஸில் போட்டு பருப்பு பொடி போட்டு சாப்பிடலாம். நெய் வந்து நம்ம எப்போவுமே உருக்கி தான் சாப்பிடணும், அப்படியே சாப்பிடக்கூடாது. இது வந்து சூடான கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு 6-7 பல்லு போல் பூண்டு. இது வந்து ரொம்ப ரோஸ்ட் பண்ணணும், செவக்கணும்லாம் கிடையாது. ஜஸ்ட் அந்த சூட்டில் போட்டுட்டு உடனே கொஞ்சம் வாசனை வரும், அவ்வளோ போதும். 1 கப் அளவுக்கு உடச்ச கடலை. இது வந்து செவக்கணும்லாம் கிடையாது, ஜஸ்ட்டு சூடு பட்டால் போதும். அதையும் போட்டுட்டு தனி மிளகாய் தூள் இருக்குது இல்லையா, அது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து 2 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். 1 கப்புக்கு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். இதை அரைச்சதுக்கப்புறம் கூட காரம் வேணும்னா நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில். இது வந்து உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து பொடி பண்ணி ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வறுத்து அரைக்கிறதுனால ரொம்ப நாள் வந்து வாசனை போகாமல் இருக்கும், கெட்டு போகாமல் இருக்கும். ஆஃபீஸ்க்கு சாப்பாடு கட்டிட்டு போகிறது, இந்த மாதிரி வீட்டில் எதுவும் இல்லைன்னா அது கூட இந்த பொடி வச்சுக்கலாம். நான் என்ன செய்வேன், இட்லி தோசைக்கு சம்டைம்ஸ் இட்லி மிளகா பொடி இல்லைன்னா இதை கூட இட்லி மிளகா பொடி மாதிரி நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு இட்லி தோசைக்கு தொட்டுக்கலாம். அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இது மேல் திருப்பதி போகும்போது அங்கே உட்லண்ட்ஸ் ஹோட்டல் ஒன்று இருந்துச்சு. அதில் தான் நான் ஃபஸ்ட்டு இந்த பொடி சாப்பிட்ருக்கேன். ரொம்ப ஃபேன் ஆகிட்டேன். இது எப்படி செய்கிறதுன்னு ரொம்ப நாள் எனக்கு தெரியாது. இது அப்புறம் பக்கத்தில் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்தாங்க, ஆந்திராக்காரங்க. ஸோ இந்த மெத்தடில் தான் நான் செய்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.